Welcome to this session. இந்த வீடியோல நம்ம கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்டுடைய வெப் ப்ரோக்ராமிங் ப்ராக்டிகல் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல லேப் எக்ஸைஸ் 10 பத்தி பார்க்க போறோம். சரிங்களா? சரி, லேப் எக்ஸைஸ் 10 என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரைட் jQuery program for disable enable form submit button and blink the text. சரிங்களா? என்ன எக்ஸைஸ் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா jQuery யூஸ் பண்ணி நம்மளுடைய ஃபார்ம்ல நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கிற சப்மிட் பட்டனை எனேபிள் டிசேபிள் பண்ண சொல்றாங்க. அதே சமயத்துல அந்த ஃபார்ம்ல ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து பிளிங்க் பண்ணி காட்ட சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய எக்ஸ்பெரிமெண்ட். jQuery யூஸ் பண்ணி HTML ஃபார்ம் அந்த இதுல டிசைன்ல நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கிற பட்டன் சப்மிட் பட்டனை வந்து எனேபிள் டிசேபிள் பண்ணணும். அதே சமயத்துல அந்த HTML டிஸ்பிளே பண்ணியிருக்கிறதுல ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்றாங்கன்னா பிளிங்க் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. இது எப்படி நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதே மாதிரி தான் ஏற்கனவே 8வது எக்ஸைஸ் 9வது எக்ஸைஸ் சொன்ன மாதிரியே தான் இங்கே jQuery அப்படிங்கிறது என்ன பண்ணணுங்க, ஏற்கனவே நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த jQuery அப்படிங்கிறத காப்பி பண்ணி நீங்கள் இப்போ நீங்கள் எழுதக்கூடிய இந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு அதில் அந்த jQuery அப்படிங்கிற அந்த ஃபைலையும் ப்ளஸ் இப்போ நீங்கள் எழுத போகிற இந்த இந்த ப்ரோக்ராமுடைய கோடிங்கையும் என்ன பண்ணுறீங்க ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? சேவ் பண்ணி வச்சுட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்க. சரி, ஓகே. எப்படி பண்ணலாம், எப்படி அந்த ஃபைல் எப்படி வந்து இதை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சரி, ஓகே. ஏற்கனவே நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால அப்படியே எடுத்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா புதுசாக டைப் பண்ணால் ரொம்ப லேட் ஆகும் ரெக்கார்ட் பண்ணுறது வீடியோ. ஸோ உங்களுக்கும் பார்க்கறதுக்கு ரொம்ப டைமிங் அதிகமாக இருக்கிறதுனால நீங்களும் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஓப்பன் பண்ணிக்கலாம். நோட் பேட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் நோட் பேட் ஓப்பன் பண்ணிட்டு என்ன நாங்கள் கொடுத்துருக்கோன்னா அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ நான் உங்களுக்கு நல்லா விசிபிளாக தெரியணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கேப் போட்டிருக்கேன். உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கேப் வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, எப்பயும் போல தான் HTML, அதுக்கப்புறம் ஹெட்டு, இதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் டேக். நீங்கள் என்ன ஸ்கிரிப்டிங் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த இது. சரி, நான் வந்து jQuery 1.11.1 அதான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் அந்த இதை அப்படியே கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்டிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பாடி டேக்கை பார்த்துருவோம். ஏன்னா பாடி டேக்கில் என்ன நம்ம சொல்லியிருக்கோமோ அதை தான் வந்து அங்கே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் பாடி டேக் பார்த்துருவோம். சரி, பாடி டேக்குள்ள என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. jQuery அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ், ஒரு பேராகிராஃப் டேக் jQuery ஸ்பேன் அப்படிங்கிற இங்கே ஒரு டேக் வந்து யூஸ் பண்ணுறேன். கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு பிளிங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நான் கொடுத்துட்றேன். கிளாஸ் வந்து பிளிங்க், இந்த ஸ்பேன், அது நான் இந்த ஸ்பேனோட பேர் வந்து பிளிங்க் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபாண்ட் கலர் வந்து ரெட்டு, இங்கே எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. சரிங்களா? எக்ஸசைஸ் ஃபாண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன், ஸ்பேனை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அதனுடைய சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். பாருங்க, பேராகிராஃப் டேக்கை ஓப்பன் பண்ணி கடைசியில் க்ளோஸ் பண்ணிட்டேன். நடுவில் இங்கே jQueryங்கிற ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்னு ஒரு வார்த்தை இருக்கு. jQueryக்கு அப்புறம் இந்த எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிற வார்த்தை எனக்கு வந்து ரெட் ஃபாண்ட் கலர் வந்து ரெட் கலராக டிஸ்பிளே ஆகணும். அதே சமயத்தில் நான் அந்த பிளிங்க் பண்ண அந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிறத எனக்கு வந்து பிளிங்க் ஆகி நான் காமிக்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் ஸ்பேன் அப்படிங்கிற இந்த டேக் வந்து நான் இங்கே ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்பேன் அப்படிங்கிற டேக் வந்து நமக்கு பிளிங்க் ஆகாது, அது ஒரு டேக், அவ்வளோதான். ஸோ இந்த டேக்கு நான் பேர் வந்து வச்சிருக்கேன், கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரிபியூட்ல பிளிங்க் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கேன். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ எங்கள் ஸ்பேனை க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த சொல்யூஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை, அதுக்கப்புறம் பேராகிராஃப் க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பேராகிராஃப் டேக்ல என்ன எழுதிருக்கேன்னு பாருங்க. ஆஃப்டர் ஸ்டார்ட் டைப் இன் த டெக்ஸ்ட் பாக்ஸ் த சப்மிட் பட்டன் வில் பி எனேபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராகிராஃப் வந்து எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைப் பண்ண ஆரம்பிச்சா மட்டும்தான் எனக்கு சப்மிட்டுங்கிற பட்டன் வந்து எனேபிள் ஆகணும். அது வரைக்கும் அந்த சப்மிட்டுங்கிற பட்டன் வந்து எனேபிள் ஆகக்கூடாது. ஏன்னா இதில் ஒன்று நல்லா பாருங்க, எனேபிள் அப்படிங்கிறது வேற, விசிபிள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. எனேபிள் விசிபிள் ரெண்டு இருக்கு. எனேபிள் அப்படிங்கிறது உங்களுக்கு பட்டன் வந்து இருக்கும், ஃபால்ஸ் ட்ரூ அப்படிங்கிறதா. எனேபிள் ஃபால்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒர்க் ஆகாது. எனேபிள் ட்ரூனா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கும், பட்டன்லாம் இருக்கும். பட் அதே விசிபிள் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது விசிபிள்னா கண்ணுக்கு இருக்கவே இருக்காது, உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது, வரவே அதுல டிஸ்பிளேவே வராது. ஆனா இப்போ இது டிஸ்பிளேலாம் வரும். சரிங்களா? இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிசேபிள்டு அப்படிங்கிறதான் சொல்றாங்க. டிசேபிள் ட்ரூனா
நமக்கு டிசேபிளா தான் இருக்கும், ஒர்க் ஆகாது. ஆனால் பட்டன் வந்து உங்களுக்கு தெரியும், பட்டன் தெரியும். ஆனால் அதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அது எந்த ஒரு ரியாக்ஷனும் நடக்காது. சரிங்களா, அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. விசிபிள் அண்டு டிசேபிள் அப்படிங்கிறதுக்கு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. இப்போ அப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் வேணும், பட்டன் வேணும் இல்லையா. அப்போ அதுக்கு கிரியேட் பண்ணலாம். இன்புட்டு டைப் வந்து டெக்ஸ்ட். ஸோ அப்போ நமக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு ஐடிங்கிற ப்ராப்பர்ட்டியில் நான் டெக்ஸ்ட் 1 அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கேன், நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்புட் டைப் வந்து சப்மிட் பட்டன், நம்ம சப்மிட் பண்ற அந்த பட்டன். வேல்யூ வந்து வேல்யூ சப்மிட் இந்த சப்மிட் அப்படிங்கிறது அங்க டிஸ்பிளே பண்ணக்கூடிய மெசேஜ். அதுக்கப்புறம் ஐடி அப்படிங்கிறது நான் வந்து இங்க யூஸ் பண்ண போறேன், பிடிஎன் சப். இதை தான் நான் வந்து இந்த சப்மிட்ங்கிற பட்டனை நான் கோடிங்ல, ஸ்கிரிப்டிங் கோடிங்ல நான் யூஸ் பண்றதுக்காக இதை நான் வச்சுக்க போறேன். அதுக்காக ஐடி அப்படிங்கிற அட்ரிபியூட்ல நான் பிடிஎன் சப் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் டிசேபிள் ஈக்குவல் டு டிசேபிள். இதுல இந்த சப்மிட் அப்படிங்கிற பட்டன் வந்து நான் இங்கே என்ன பண்ணிருக்கேன், டிசேபிள் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியில டிசேபிள்டு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா, இதை செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டிசேபிளா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து வரப்போகுது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு டிசேபிளா தான் இருக்கும். சரிங்களா. ஓகே, இப்போ பாருங்க பாடி டேக்ல என்ன பண்ணிருக்கோம், இந்த jQueryன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிருக்கோம். அதுல எக்ஸைஸ் அப்படிங்கிறத மட்டும் நான் ரெட் கலர்ல டிஸ்பிளே பண்ணிட்டு அதை தான் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த எக்ஸைஸ் அப்படிங்கிறத நான் பிளிங்க் அப்படிங்கிற சும்மா ஷார்ட்டா ஒரு பேர் வச்சிருக்கிறேன். ஏன்னா அதை வச்சு நான் பிளிங்க் பண்ணி காமிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம்ல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் டிஸ்பிளே பண்ணிருக்கேன். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு ஐடிங்கிற ப்ராப்பர்ட்டியில டெக்ஸ்ட் 1 சொல்லி கொடுத்துருக்கேன். எதுக்காகனா இந்த டெக்ஸ்ட் 1 அப்படிங்கிறத நான் வந்து அந்த ஸ்கிரிப்டிங்ல நான் யூஸ் பண்ண போறேன். அதுக்கப்புறம் இன்புட் டைப் ஒரு சப்மிட் பட்டன் வந்து போட்டிருக்கேன். அந்த சப்மிட் பட்டனுக்கு ஐடிங்கிற ப்ராப்பர்ட்டியில பிடிஎன் சப்னு வச்சிருக்கேன். எதுக்காகனா இந்த பட்டனை நான் ஸ்கிரிப்டிங் கோடிங்ல யூஸ் பண்றதுக்காக எனக்கு இது தேவைப்படுது, அதுக்காக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பட்டன் வந்து ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு வந்து டிசேபிளா தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிசேபிள் அப்படிங்கிறத டிசேபிள் அப்படின்னு நான் வந்து இங்க வந்து கொடுத்துருக்கேன் என்னுடைய அட்ரிபியூட்ல. சரியா, பாடி டேக் க்ளோஸ் பண்ணி HTML க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ இதெல்லாம் நான் வச்சு எப்படி நம்ம அந்த இதை ஒர்க் பண்ண வைக்கிறது, அந்த செட்டிங்ஸ்லாம் எப்படி பிளிங்க் பண்ண வைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த சப்மிட் பட்டன் வந்து எப்படி எனேபிள் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத கோடிங் வந்து இங்க பார்க்கலாம். சரியா, மறுபடியும் வந்து ஸ்கிரிப்ட் எழுதுறோம். இங்க நான் வந்து அந்த பிளிங்க் பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். சரியா, ஃபங்க்ஷன் ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறோம்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிற அந்த கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபங்க்ஷன் எழுத போறீங்களோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பேர் பிளிங்க் அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். சரி, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பேஸ் ஓப்பன் டாலர். சரி, இது என்னது, டாலர் சிம்பிள். சரியா, சரி, டாலர் சிம்பிள் போட்டு இந்த இடத்துல இப்போ நாங்கள் வந்து அந்த எக்ஸைஸ் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேன் கிளாஸ் ஈக்குவல் டு பிளிங்க் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கேன். கிளாஸ் அப்படிங்கிற இடத்துல இங்க என்ன நான் பேர் வச்சிருக்கிறேனோ அந்த பேரை இங்க நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். டாட் பிளிங்க் சிங்கிள் கோட்டுக்குள்ளார. சரிங்களா, சிங்கிள் கோட்டுக்குள்ளார டாட் வச்சு அதுக்கப்புறம் பிளிங்க்னு கொடுக்கணும். நீங்க வந்து கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அட்ரிபியூட் வந்து கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, கிளாஸ் அப்படிங்கிற அட்ரிபியூட் நீங்க யூஸ் பண்றதா இருந்தால் இந்த இடத்துல நீங்க டாட் வச்சுக்கோங்க. சரிங்களா, டாட் பிளிங்க் டாட் ஃபேட் அவுட் 500. சரிங்களா, அந்த 500 ஆட்டோமேட்டிக்காக வந்து அதான் பிளிங்க் ஆகி மறைஞ்சு நமக்கு வந்துகிட்டே இருக்கும். மறையும் வரும். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளிங்க் ஆகிற எஃபெக்ட் வந்து நமக்கு கிடைச்சிடும். மறுபடியும் டாலர் சிங்கிள் கோட்டுக்குள்ள டாட் பிளிங்க் டாட் ஃபேட் இன் 500. ஸோ இந்த பிளிங்க் அப்படிங்கிறதா இங்க நாங்கள் கிளாஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன நீங்க பேர் வைக்கிறீங்களோ அந்த பேர் தான் அங்கே கொடுக்கணும். சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது இப்போ பிளிங்க் கொடுத்தாச்சு. அடுத்தது செட் இன்டர்வல். ஸோ இது வந்து எவ்வளவு நேரத்துக்கு இந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது செட் இன்டர்வல். இந்த பிளிங்க் டெக்ஸ்ட் கமா 1000 ஒவ்வொரு செகண்டுக்கு ஒரு தடவை இதை வந்து கால் பண்ணிட்டே இருக்கும். ஸோ நான் 1000 கொடுக்குறேன்னா ஒரு செகண்டுக்கு ஒரு தடவை இந்த பிளிங்க் அண்டர்ஸ்கோர் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத இந்த செட் இன்டர்வல் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் வந்துகிட்டே இருக்கும். மாறி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளிங்க் ஆகிற எஃபெக்ட் மாதிரி நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது என்னன்னா, இப்போ நான் டெக்ஸ்ட் பாக்ஸில் ஏதாவது டைப் பண்ண ஆரம்பிச்சா மட்டும்தான் எனக்கு சப்மிட்டுங்கிற பட்டன் எனேபிள் ஆகணும் இல்லைங்களா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், அதே தான் டாலர் டாக்குமெண்ட் ரெடி ஃபங்க்ஷன் டெலிவரிஸ் ஓப்பன் பண்ணிட்டு டாலர் இங்கே பாருங்க, இங்கே நம்ம வந்து அது டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் டைப் பண்ணேன். டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் டைப் பண்ண ஆரம்பிச்சா மட்டும்தானா, அப்போ என்ன பண்ணணும், டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நம்ம இங்கே என்ன பேர் வச்சிருக்கிறோமோ அந்த பேர் வந்து அங்கே நான் டெக்ஸ்ட் பாக்ஸை இப்போ இந்த டெக்ஸ்ட் 1 அப்படிங்கிறத நாங்கள் வந்து கோடிங்கில் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா, இங்கே என்ன எப்படி யூஸ் பண்ணணும்னா சிங்கிள் கோட்டுக்குள்ளே நம்ம சிங்கிள் கோட்டில் ஹேஷ் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணி பண்ணணும். ஹேஷ் டெக்ஸ்ட் 1 எங்கெங்கெல்லாம் நீங்க வந்து இன்புட் அப்படிங்கிற இந்த இன்புட் அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க யூஸ் பண்றது எல்லாமே என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கிள் கோட்டுக்குள்ளார ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஹேஷ் டெக்ஸ்ட் 1.
சரியா? டாட் கீ அப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. கீ அப்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல நம்ம கீயை ப்ரெஸ் பண்றோம். ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ப்ரெஸ் கீ அப்னா கீயை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கீ அப் அப்படிங்கிற ஈவெண்ட் வந்து நமக்கு கால் ஆகும். ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும்போது உள்ள வரும். உள்ள வந்துட்டு இஃப் டாலர் திஸ் டாட் வேல் நாட் ஈக்குவல் டு நல். ஸோ இங்க வந்து செக் பண்றோம். திஸ்னா இந்த இடத்துல திஸ்ங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸை குறிக்க போகுது. ஸோ அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள இருக்கிற வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு நல்லாக இல்லாமல் இருந்தால், நல்லாக இல்லாமல் இருந்தால்னா என்ன அர்த்தம்? உள்ள வந்து ஏதாவது டெக்ஸ்ட் வந்து இருக்கிறதா அர்த்தம். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா உள்ள வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்குள்ள நம்ம ஏதாவது மேட்டர் வந்து டைப் பண்ண ஆரம்பிச்சு இருந்தால் இந்த ஃபங்க்ஷன் இதை வந்து செக் பண்ணி இங்க உள்ள வரும். இந்த இது வந்து செக் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். டாலர் சிங்கிள் கோட்டுக்குள்ள ஹேஷ் பிடிஎன் சப். இங்க நம்ம வந்து அந்த பட்டனுக்கு பேர் வச்சோம்ங்களா ஐடிங்கிறதுல பிடிஎன் சப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது சரியா பிடிஎன் சப் டாட் பிஆர்ஓபி. ஸோ இது இந்த இடத்துல வந்து ப்ராப்பர்ட்டிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ பிஆர்ஓபி டாட் பிஆர்ஓபி பிராக்கெட்டுக்குள்ள சிங்கிள் கோட்ல டிசேபிள்டு கமா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துறோம். சரிங்களா? டிசேபிள்டு கமா ஃபால்ஸ். ஏன்னா அங்க வந்து டிசேபிள்டு அப்படிங்கிறது டிசேபிள்டு அப்படின்னு பேர் தான் வச்சிருந்தோம். ஸோ அதனால இங்க டிசேபிள்டு கமா ஃபால்ஸ். சப்போஸ் இல்ல உள்ள எந்த ஒரு கண்டென்ட்டுமே டைப் பண்ணல, நாட் ஈக்குவல் டு நல்லுன்னா என்ன அர்த்தம்? கண்டென்ட் உள்ள இருக்கிறதா அர்த்தம். ஸோ அப்போ டிசேபிள் ஃபால்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? டிசேபிள் இருக்கக்கூடாது, அப்போ எனேபிளா இருக்கணும்னு அர்த்தம். அடுத்தது எல்ஸ் வந்து இங்க என்ன பண்றோம்? எல்ஸ்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு மேட்டரும் உள்ள இல்ல, அப்ப என்ன பண்ணணும்? டிசேபிள் பண்ணிடணும். டிசேபிள் ட்ரூனா டிசேபிள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? அதே மாதிரி அப்படியே தூக்கி டாலர் டபுள் சிங்கிள் கோட்டுக்குள்ளார ஹேஷ் பிடிஎன் ஸ்டப், அங்க என்ன நம்ம பேர் கொடுத்தோமோ அந்த பேர் டாட் பிஆர்பி டிசேபிள்டு கமா ட்ரூ. அதுக்கப்புறம் இந்த இதுக்கு உண்டானது கர்லி பிரேஸ் க்ளோஸ் ஓப்பன் செமிகோலன், இதுக்கு உண்டானது கர்லி பிரேஸ் க்ளோஸ் செமிகோலன். ஓகே, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டை க்ளோஸ் பண்ணிட்டோம், ஹெட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம பாடி டேக். சரிங்களா? பாடி டேக் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் தான் ஸ்கிரிப்டுக்குள்ள இருக்கிறது நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? சரி, ஓகே, இவ்வளோதாங்க இந்த எக்ஸ்பெரிமெண்ட். இது என்ன பண்ணுங்க, அது அப்படியே நோட் பேட் ஓப்பன் பண்ணி டைப் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணும்போது .html அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிக்கோங்க. நீங்க சேவ் பண்ற இடத்துலயே இந்த jQuery-க்கு உண்டான அந்த ஃபைலும் வந்து உங்களுக்கு இருக்கணும். சரிங்களா? ஓகே, இந்த மாதிரி சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ இது 2 தடவை கிளிக் பண்ணுங்க, உங்களுக்கு ப்ரௌசரில் ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆன உடனே இப்போ பாருங்க அந்த jQuery அந்த எக்ஸைஸ் அப்படிங்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிளிங்க் ஆகுது. ஃபேட் இன் ஃபேட் அவுட் நம்ம அந்த டைமிங் கொடுத்ததுனால நமக்கு வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இங்கே வந்துட்டு இருக்கு பிளிங்க் ஆகுது எக்ஸைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்க ஆஃப்டர் ஸ்டார்ட் டைப் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் த சப்மிட் பட்டன் வில் பி எனேபிள். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டனில் எதுவுமே டைப் பண்ணல. ஸோ சப்மிட்டுங்கிறது இருக்கும், ஆனால் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. பாருங்க ப்ளஸ் பண்ணி கூட பாருங்க உங்களுக்கு ஒர்க் ஆகாது. சரிங்களா? இதான் வந்து டிசேபிள்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ நான் இதில் வந்து டைப் பண்ண ஆரம்பிக்கிறேன். W முதல் அடிக்க ஆரம்பிச்சுனாவே பார்த்தீங்கன்னா வித்தியாசம் பாருங்க. இதை எரேஸ் பண்ணுங்க, உங்களுக்கு பாருங்க டைப் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு, லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். சப்மிட்ங்கிற பட்டன் வந்து லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க டபிள்யூன்னு ப்ரெஸ் பண்ண உடனே பாருங்க உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பிரைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும். இதே வந்து இப்போ நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. நல்லாவே வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளவுதான். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் என்ன சொல்லியிருக்காங்க, சப்மிட் பட்டன் வந்து எனேபிள் டிசேபிள் பண்ணணும். அதே சமயத்தில் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த மாதிரி பிளிங்க் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பிளிங்க் பண்ணி காமிச்சிருக்கோம். சரிங்களா? ரெட் கலர் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வேற கலர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதே கலராகவே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வித்தியாசம் டக்குன்னு தெரியாது. இதே கலரை மாற்றி டிஸ்பிளே பண்ணிங்கன்னா டக்குன்னு வந்து வித்தியாசம் தெரியும். பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மாதிரி ஆகிட்டே இருக்கு, பிளிங்க் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சரி, ஓகே, இவ்வளோதான் இந்த எக்ஸசைஸு. இதுவும் கொஞ்சம் கரெக்டாக இந்த இதில் பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் மேக்ஸிமம் டவுட் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே உங்களுக்கு டவுட் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன டவுட் அப்படிங்கிறத கேளுங்க, அதுக்கு உண்டான எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுக்குறோம். சரிங்களா? 8th 9th 10th இந்த 3 எக்ஸசைஸ் 8, 9, 10 3 எக்ஸசைஸுமே பார்த்தீங்கன்னா jQuery யூஸ் பண்ணி பண்ணுறது தான். ஸோ நீங்கள் அந்த 3 எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 8வது எக்ஸசைஸ் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து அதில் என்ன பண்ணணும், அந்த jQuery ஃபைல் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபைலை வந்து எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும், அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே அந்த 8th எக்ஸ்பெரிமெண்ட்டில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து அதை ஃபர்ஸ்ட் அதை பார்த்துட்டு அப்புறமேட்டு இந்த எக்ஸசைஸ்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லாமே எக்ஸசைஸ் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 10 எக்ஸசைஸ் வரைக்குமே இந்த சேனலில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். வெப் ப்ரோக்ராம் அதே மாதிரி CBTயும் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்காதவங்க நீங்கள் வந்து அந்த எக்ஸசைஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க.
சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.